நேற்றைக்கு சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானமே மிக தெளிவாக இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு திட்டத்தை கர்நாடக அரசு கொண்டு வந்தாலும் முதலில் அது மத்திய சர்க்கார் அனுப்பி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனரை அப்ரூவல் பண்ணி அதுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போய் அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் மீறி வந்தால் கூட தமிழ்நாட்டின் ஒப்புதல் இருக்க வேண்டும். அது கட்டாயம். இவங்கெல்லாம் பர்மிஷன் பண்ணால் கூட தமிழ்நாட்டோட ஒப்புதல் இருக்கணும். அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவங்க ஒரு வந்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நேற்றுக்கு சிவகுமாரும் இதே கருத்தை முன் வச்சிருந்தாரு. சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றினாலும் அணையை கட்டுவோம். இன்னைக்கு அமைச்சரும் அதே கருத்தை முன்வைக்கிறாரு. தொடர்ச்சியா அவங்க இதே போன்ற வலுவா பேசுறதுக்கான காரணம் என்ன இருக்கு? இதே வலுவா பேசுறதுக்கு காரணம் என்ன? இது கட்டுவோம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அது என்ன வேணும்? கட்ட முடியாது என்று தெரியுது, கட்டவே என்று சொல்கிறார்கள், அவ்வளவுதான். ஐயா, இப்ப சிப்காட் வந்து இங்க கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இப்ப பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. சிப்காட் வந்து எங்களுக்கு வேண்டாம், அது வந்து கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இளையநல்லூர் அது எனக்கு தெரியாது. நான் அந்த மகிமண்டலம் தான் சொல்லியிருந்தேன். அதுவே வேணான்னுட்டாங்க எலெக்ஷன் நேரத்தில். அதையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப ஜீவோ வந்திருக்கு. போன ஆட்சியில ஜீவோ போட்டாங்க. இவ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொல்றாரு. நாங்கள் அப்பவே நிறுத்தி வச்சுட்டு வந்தேன். இவங்க வேணா நிறுத்தலாம், அதோட பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சி கூட வேணா நிறுத்தலாம். ஏன்னா பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறோன்னு போட்டாங்க. இப்போ அங்கே நாங்கள் அமைக்கலைன்னு சொல்கிறதுக்கே முதலமைச்சர் நேராக போகிறாரு. நாங்கள் உங்கள் நிலத்தெல்லாம் எடுக்கலை, பரந்தூர் ஆக்கிரமிப்பு பண்ணலன்னு சொல்கிறதுக்கே போகிறேன்னு பத்திரிக்கை பார்த்தேன். அதனால இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பல கிராமங்கள் அடிப்படும். இளையனூரெல்லாம் வச்சுன்னா அது டூ மச், அது தேவையில்லை தான். நம்ம கவர்மெண்ட்லயும் அதுக்கு தடை சொல்லிடணும் ஐயா, வராதுன்றது. இளையநல்லூர் பக்கத்துல சிப்காட் இளையநல்லூர்லாம் சேர்க்கவே இல்லை. ஒன்லி அந்த காட்டு பகுதி மட்டும் தான் சேர்த்துருந்தாங்க. மகிமண்டலம் மட்டும்தான். இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்கு, அதோட அங்கே இருக்கு, அதோட தான், அவ்வளோதான். உங்க ஆட்சியிலேயே உறுதி கொடுத்துருந்தோம் ஐயா, அது பொதுமக்களை பாதிக்காத வரணும், சிப்காட் வராதுன்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா மக்கள் கடந்த ஆட்சியில வந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க. புரிதல் இல்லாம பேசுறாங்க. கடந்த ஆட்சியில வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிதல் இல்லாம பேசுறாங்க. அதுக்கான நாங்கள் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்து அப்போ நான் நிறைவேற்றிருப்போமே. நான் கொண்டு போட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் நான் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தது மகிமண்டலம் தான். அது இளையநல்லூரை பாதிக்காது. அது அதோடு சரி மகிமண்டல அளவில் தான் நிற்கும். அதனால அது ஒரு சிறியது தான். இவ்வளவு பெரியதாக எனக்கு தெரியாது. இப்ப அரசு நினைச்சா இந்த மகிமண்டலத்தை கூட நிறுத்தலாம். எதையும் நிறுத்தலாம் அரசாங்கம். ஆனால் பல பேர் மத்திய சர்க்கார் பார்வையிட்டு, மாநில சர்க்கார் பார்வையிட்டு நிலத்தை எல்லாம் அளந்து பரந்தூரில் எடுக்கிறோம் என்று சொன்னதையே இன்றைக்கு நிறுத்துகிறார்கள். ஆக இதையும் நிறுத்தலாம். நன்றி. நாளைக்கு ஊருக்கு போயிடுறேன். இது பாத்தீங்களா ஐயா, இது எப்படி இருக்குங்க ஐயா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது டேம். இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இத தண்ணி வந்தோடனே நேரம் வர்றதில்லை. இந்த பக்கம் வலிக்கிறது. இந்த ரோடு வழி ஒழுகி போச்சு. இங்க இருக்கிற தங்கால் கெங்காலெல்லாம் ஒழுகி போச்சு. பொன்னையில வந்து மிதக்குதுன்னு போட்டீங்க தெரியுங்களா? ஆமாங்க. அதெல்லாம் அந்த காரணம் தான். அதுக்காக தான் 2 பக்கம் பண்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு செக் டேமை கட்ட சொல்லியிருக்கேன். அது இன்னும் கட்டி முடிக்கல. நாங்கள் தான் பார்த்துட்டு போகிறோம். மனசு ஆறல, நான் பார்க்கலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஐயா, உங்கள் ஆட்சியில் நல்லா இது கொண்டு வந்தீங்க. இப்போ வந்து ரொம்ப மெத்தனமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தனமான வேலையை மெத்தனமான தான் சொன்னதில்லை. எனக்கு என் ஆட்சியில் கொண்டு வந்து சீக்கிரம் யாரோ ஒருத்தர் திருப்பணம் பண்ணால் கூட போதும். எனக்கு அது நான் பெற்ற பிள்ளை, அதுக்கு ஒரு நல்ல திருமணம் தான். வெட்டியிலிருந்து 10 கூட மகிழ்ச்சி அளிக்கிறேன். கலைஞர் சொன்னார், கல்லூரி கோட்டை கட்டினாங்க, கட்டி முடித்தார். அதை திறப்பு விழா பண்ணாங்க. கலைஞருக்கு இன்விடேஷனை கொடுக்கல. அவர் சொன்னார், சில நேரங்களில் சில பேர்களை தாய்மார் ஒதுக்கி விடுவார்கள், அவர்கள் ஓரத்தில் நின்று பார்ப்பார்கள். அப்படி ஓரத்தில் நின்று நான் கட்டிய கல்லூரி கோட்டத்தை பார்க்கன்னாரு. அந்த மாதிரி நான் இதுவும் பார்ப்பேன்.
நீங்க கொண்டு வந்த பணிகளை தொடர்ச்சி ஆய்வுல தொடர்ச்சியா போயிட்டு பாக்குறதுக்கான காரணம் ஐயா. இப்போ அன்னைக்கு ரோடு பாத்தீங்க, இன்னைக்கு டேம் பாக்குறீங்க. இல்லை, இது என்ன நிலைமை, நான் போய் பார்க்கறதுனாலாவது அவங்க கொஞ்சம் வேகமாக பண்ண மாட்டாங்களா தான். போட்டிக்காக பண்ணலாம். எனக்கு ஒன்றும் இல்லை சார். இந்த தொகுதியில் நான் வெற்றியை இழந்திருந்தாலும் இது என்னுடைய தொகுதி. 50 ஆண்டு காலம் என்னை வளர்த்த தொகுதி, என்னை உயர்த்திய தொகுதி, நாட்டுக்கு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட தொகுதி. இந்த மக்கள் ஏதோ ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஒரு வழி சீர்தாரத்துக்காக நான் தொகுதியோ மக்களையோ நான் வெறுக்கிறதில்ல. என்னை விரும்புகிற மக்கள் இங்கே நிறைய இருக்காங்க. நாளைக்கு வைக்க ஓட்டேன், நாளைக்கு கூட நான் 25,000 ஓட்டு ஜெயிப்பேன். அதனால் அது ஒரு பெஸ்ட் சீரிஸ் புயல். அந்த புயலில் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான்.